ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதைனா உங்களுக்கு இஷ்டம் தானே? ரொம்ப இஷ்டமா? சரி, நான் இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு நாள் ஒரு குட்டி பையன் இருந்தானா. அந்த குட்டி பையன் ஒரு போட் தந்தானா. அந்த போட்டுக்கு நல்லா கலர் கலரா பெயிண்ட்ஸ்லாம் அடித்து வச்சிருந்தான். அதை ஒரு ரிவர்ல விட்டானா. அவனும் அந்த ரிவர்ல இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தானா. எவ்வளோ தூரம் அந்த போட்டு போயிட்டான். அவனும் அதை பிடிக்க விடுகடேன்னு ஓடி வந்தானா. போட்டு அவனால பிடிக்கவே முடியலையா. சரின்னு விட்டுட்டு அவன் ஸ்கூல்ல இருந்து அவன் வந்துட்டு இருந்தானா. அப்போ ஒரு பெரிய கடையில அவனோட போட்டை வித்துட்டு இருந்தானா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்து அவன் வந்தானா. அந்த கடைக்காரனும் இத மாத்து என்ன வேணும்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த போட்டு வேணும், இது நான் தந்த போட்டு எனக்கு கொடுத்துருவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டானா. நானும் இதை காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கேன், நீயும் எனக்கு காசு கொடுத்தா நான் உனக்கு இந்த போட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா. 20 rupees கேட்டாங்களா அந்த கடைக்காரன். ஆனா அவன்கிட்ட 1 rupee தான் இருந்துதான். அவன் சில்லறையெல்லாம் பேக்கெட்ல விட்டு பார்த்தானா 1 rupee மட்டும் தான் இருந்துதான். அப்புறம் வீட்டுக்கு போய் அவங்க மம்மிக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் தந்தானா. அவங்க டேடிக்கு தூவக்கு பால் போட்டு விட்டுட்டானா. எல்லா வேலையும் தந்து அவனுக்கு 20 rupees கிடைச்சதான். அப்புறம் அவன் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து அவன் அந்த போட்டை வாங்கிட்டான்னா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த போட்டை கையில வாங்கிட்டு அவனுக்கு கையில பார்த்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இதே போலதான் நம்மளும் குட்டி குட்டி பாவம் தந்து ஏத்தப்பாட்டிலிருந்து விலகி போயிடலாம். இதே போல நீங்களும் விலக கூடாது. அந்த பையன் அந்த போட்டை எப்படி வாங்கினா அதே மாதிரிதான் ஏத்தப்பாவும் உங்களை தேடி வந்து வாங்கினாங்க. சரியா? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சீங்கன்னா, இன்னும் நீங்க குட்டி குட்டி பாவத்தெல்லாம் செய்யாதீங்க. நீங்களும் ஏத்தப்பாப்பிள்ளையா இருந்து பார்த்தீங்க, தபம் பண்ணுங்க, ஏத்தப்பாப்பிள்ளையா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.